திருச்செங்கோடு வேலவரின் பக்தன் குணசீலர் புலவர். திருச்செங்கோடு செங்கோட்டு வேலவரின் மீது அளப்பற்ற பக்தி கொண்டவர் குணசீலர் என்ற புலவர். அவர் வாழ்க்கையில் எதை செய்தாலும் முதலில் முருகப்பெருமானை நினைத்தே செய்வார். அவருக்கு முருகன் ஒரு தெய்வம் மட்டுமல்ல, குரு, தோழன், தந்தை, பாதுகாவலன் எல்லாமாக இருந்தார். அவரது கவிதைகளிலும் பாடல்களிலும் எப்போதும் முருகப்பெருமானின் நாமமே ஒலித்தது. ஒரு நாள் திருச்செங்கோட்டிற்கு பாண்டிப்புலவரேறு என்ற புகழ்பெற்ற புலவர் வருகிறார். அவர் அக்காலத்தில் வாதப்போரில் மிகவும் புகழ்பெற்றவர். பல இடங்களில் பல புலவர்களை வாதத்தில் தோற்கடித்தவர். என்னை வெல்ல யாருமில்லை என்ற அளவிற்கு அவர் தன்னம்பிக்கையுடன் இருந்தார். அந்த பெருமிதத்தோடு அவர் திருச்செங்கோடு வந்தார். அங்கே முருகப்பெருமானை தரிசிக்கவும், அதே சமயம் தன்னுடைய புலமைக்கு போட்டியாக யாராவது இருக்கிறார்களா என்று பார்க்கவும் வந்தார். அப்போதுதான் அவர் குணசீலர் புலவரை சந்தித்தார். பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு வாதம் ஏற்பட்டது. வாதம் மெதுவாக சவாலாக மாறியது. நாளை திருச்செங்கோட்டு மலையில் நாம் பாடல் போட்டி நடத்தலாம், உன் புலமை எவ்வளவு என்று பார்க்கலாம் என்று பாண்டிப்புலவரேறு குணசீலரை சவால் விட்டார். அந்த சவாலை கேட்ட குணசீலர் உள்ளுக்குள் கவலையடைந்தார். ஏனெனில் பாண்டிப்புலவரேறு மிகவும் திறமையான புலவர் என்பதை அவர் அறிந்திருந்தார். அந்த இரவு குணசீலர் திருச்செங்கோடு மலையில் உள்ள செங்கோட்டு வேலவரின் சன்னதிக்கு சென்று கண்ணீர் வல்க வேண்டினார். செங்கோட்டு வேலவா, நான் உன் பக்தன். நாளைய வாதத்தில் என்னை காப்பாற்ற வேண்டும், என்னை அவமானப்பட விடாதே என்று மனமாற பிரார்த்தித்தார். பக்தனின் அந்த மனமுருகும் வேண்டுகோளை முருகப்பெருமான் கேட்டுக்கொண்டார். அடுத்த நாள் காலை பாண்டிப்புலவரேறு திருச்செங்கோடு மலையை ஏறிக்கொண்டே பாடல்களை பாட ஆரம்பித்தார். திருச்செங்கோடு மலைக்கு நாகமலை என்ற பெயரும் உண்டு. அந்த பெயரை வைத்து ஒரு கவிதை வரியை அவர் பாடினார். சமரமுக திருச்செங்கோடு சர்ப்ப சைலம் எனி அமரை படம் விரித்து ஆடாததென்னே. அதாவது, இது நாகமலை என்றால் அந்த நாகம் ஏன் படம் விரித்து ஆடவில்லை என்ற பொருள். ஆனால் அந்த பாடலை அடுத்த வரி அவருக்கு கிடைக்கவில்லை. எவ்வளவு யோசித்தாலும் கவிதையை முடிக்க முடியவில்லை. அப்போது அருகில் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு சிறுவன் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தான். பாண்டிப்புலவரேறு தழுமாறி கொண்டிருப்பதை பார்த்து அந்த சிறுவன் சிரித்தபடி திடீரென்று கூறினான், அது குமரன், திருமருகன், முருகன், மயில் வாகனம் கொத்துமென்றே. அந்த வரியை கேட்டதும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர். அந்த வரியின் பொருள் இது நாகமலை என்றாலும் முருகப்பெருமானின் மயில் வாகனம் வந்து கொத்திவிடும் என்ற பயத்தால் தான் அந்த நாகம் படம் விரித்து ஆடவில்லை. எவ்வளவு அழகான விளக்கம்! அகந்தை உடைந்த புலவர் சிறுவனின் அறிவையும் கவிதை திறமையையும் பார்த்த பாண்டிப்புலவரேறு வியப்பில் மூழ்கினார். அவர் அந்த சிறுவனை அழைத்து கேட்டார், யாரப்பா நீ இப்படி பெரிய பொருள் சொல்கிறாய்? அதற்கு அந்த சிறுவன் அமைதியாக பதிலளித்தான், நான் குணசீலர் புலவருடைய மாணவன். அந்த ஒரு பதிலே பாண்டிப்புலவரேறுவின் அகந்தையை உடைத்தது. அவர் உடனே உணர்ந்தார், இது சாதாரண சிறுவன் அல்ல, முருகப்பெருமான் தான் தனது பக்தனை காப்பாற்ற வந்திருக்கிறார். அதை உணர்ந்த பாண்டிப்புலவரேறு உடனே குணசீலர் புலவரிடம் சென்று மன்னிப்பு கேட்டார். பின்னர் திருச்செங்கோடு செங்கோட்டு வேலவரை வணங்கி நன்றியுடன் திரும்பினார். பக்தனை காப்பாற்றும் அருள்முருகன் என்று மனமாற நம்பி முருகனை வழிபடும் போது அந்த முருகன் நம்மை காப்பாற்றுவார். நீங்களும் திருச்செங்கோடு சென்று செங்கோட்டு வேலவரை தரிசித்து அவன் அருளை பெறுங்கள்.